Thank you for inviting me to preach God's will and God's worship and the gospel. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் என்னை இங்கே அழைத்ததற்காக தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதற்காக. I will pray for today's word. நான் ஜெபிக்கிறேன். Thank you, Father God, for your grace and unfailing love. Father God, we want to be fully anointed with your Holy Spirit. At this time, please fill each of us with your Holy Spirit. We pray in the name of Jesus Christ who saved us. Amen. 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 Hallelujah. Hallelujah. The subject of today's word is as follows. என்னுடைய வார்த்தையை குறித்தான தலைப்பு சிருஷ்டிப்பும் மனுக்குலத்தின் இரட்சிப்பு முற்றும் குறித்து தேவனுடைய நோக்கம். That is, why did God create mankind? ஏன் தேவன் மனுஷ குலத்தை சிருஷ்டித்தார்? Why did God plan to save man? ஏன் நமக்கு தேவனுடைய சிருஷ்டிப்பு நோக்கமும் இரட்சிப்பு நோக்கம் ஏன் தேவன் மனுஷனை காப்பாற்றினார்? Through today's message, I hope that you can understand your mission. இன்றைய தேவனுடைய வார்த்தை குறித்து நீங்கள் தேவன் நமக்கு வைத்த அந்த ஊழியம் என்னவென்று அறிந்து கொள்வீர்கள். God created all things and created mankind. தேவன் இந்த உலகத்தில் எல்லா மனுஷர்களையும் மற்ற உயிரினங்களையும் அவர் சிருஷ்டித்தார். Have you ever thought about why God created mankind? நீங்க என்றாவது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் தேவன் மனுஷரை சிருஷ்டித்தார் என்று? Have you ever thought about why God created all things? நீங்கள் சிறிது நேரம் நீங்க யோசிச்சு பார்த்தீர்களா ஏன் மனுஷரையும் மற்ற மிருகங்களையும் தேவன் சிருஷ்டித்தார் என்று? We all know that God is the creator who created all things. நான் நம்புகிறேன் இந்த பிரசங்கம் மூலமாக நீங்கள் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார் என்று புரிந்து கொள்வீர்கள். Then, why did God create? ஏன் தேவன் சிருஷ்டியாக இருக்கிறார்? Did God create all things by chance? Did God create this world because there was no place for God to live? நீங்கள் எப்பொழுதாவது எண்ணி பார்த்தீர்களா தேவன் ஏன் அனைத்து மனுக்குலத்தையும் சிருஷ்டித்தார் என்று? I don't think so. தேவன் தற்செயலாக அனைத்தையும் சிருஷ்டிக்கவில்லை. God has existed even before the world began. வாழ்வதற்கு வேறு இடம் இல்லை என்று தேவன் பூமியை சிருஷ்டித்தாரா? God has existed even when this world did not exist. பூமியின் தொடங்கும் முன்பே தேவன் இருந்தார். God had planned all of this before He created all things. இந்த பூமி உருவாகும் முன்பே தேவன் நித்தியமாக இருந்தார். Then, why did God plan to create mankind? அப்படியானால் ஏன் மனித குலத்தை சிருஷ்டித்தார்? Why did God create the heavens, the earth, and the sea, and all living things? ஏன் தேவன் பரலோகம், பூமி, கடல் அனைத்து உயிர் வாழ் ஜீவன்களை படைத்தார்? I believe that there is a profound will of God. அங்கு தேவனுடைய ஆழமான சித்தம் இருப்பதை நான் நம்புகிறேன். It is written like this in Genesis chapter 1 verse 27. அப்படியாக ஆதியாகமம் 1:27 எழுதியுள்ளது. God created mankind in His own image, in the image of God. தேவன் மனுக்குலத்தை சொந்த சாயலில் தேவனுடைய சாயலில் அவர் சிருஷ்டித்தார். This word means that God made mankind as the most important being. மனுஷனுக்கு அப்படியான முக்கியத்துவத்தை தேவன் கொடுத்துள்ளார் என்பது இந்த வார்த்தை மூலம் தெரிகிறது. In verse 28, God says that God blessed the mankind He created. வசனம் 28 பார்க்கிறோம் தேவன் தான் சிருஷ்டித்த மனுஷ குலத்தை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். God blessed. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். The English Bible expresses God blessed. ஆங்கிலத்த பைபிளில் God bless என்று எழுதப்பட்டிருக்கிறது. But the
in the original language Bible, it is expressed with the word of Barak. மூல மொழியில் பாராக் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. Barak means to kneel down and sing praise to God. பாராக் என்பது அர்த்தம் முழங்கால் படியிட்டு தேவனை துதித்தல் என்று அர்த்தம். It does not mean the material blessings that can be obtained in this world. உலகப்புறமான பொருட்கள் ஆசீர்வாதங்கள் பெறுவது அல்ல. It means kneel down, praise God, and worship God. அதன் அர்த்தம் முழங்கால் படியிட்டு தேவனை துதித்தலும் ஆராதனை செய்தலுமே. When God created mankind, God gave the blessing to mankind. தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது மனுஷனுக்கு இந்த ஆசீர்வாதங்களை தந்தார். The blessing is kneel down, sing praise, and worship God. அது என்ன ஆசீர்வாதம் என்றால் தேவனை பணிந்து கொழிந்து முழங்கால் படியிட்டு துதிக்கும் ஆராதனை செய்வதுமே. This is the blessing of Barak in the original language Bible. இதைதான் மூல மொழியில் பாராக் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. God created mankind who obeys and praises and worships God. தேவனுக்கு கீழ்ப்படிந்து துதித்து ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். Therefore, God wants to be exalted by all men. எல்லா மனுஷனும் தேவனை உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகவே. And God wants people to call on Him, my Lord, my King. தேவன் மனுஷர்களால் அவரை என் தேவனே என் ராஜாவே என்று அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Today also we have praised God until now. நாமும் தேவனை என் ராஜாவே என்று நாம் அழைக்கிறோம். Every time we praised God by calling on Him, my King, my Lord. இன்று வரையிலும் நம் தேவனே என் ராஜாவே என்று தான் நாம் துதிக்கிறோம். To the King, everyone must kneel down. தேவனுக்கு முன்பாக நாம் அனைவரும் முழங்கால் இட வேண்டும். Everyone should praise the King. நாம் எல்லோரும் ராஜாவை துதிக்க வேண்டும். We must kneel down before God with an obedient heart. நாம் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதலாக இருத்தோடு இருக்க வேண்டும். We have to listen to our King's word. நாம் எல்லோரும் ராஜாவுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். Living according to the King's word is that we have to do in front of our King. ராஜாவுடைய வார்த்தைப்படி வாழ்வது என்பது நம்முடைய ராஜாவின் முன்பாக செய்வதாக இருக்கிறது. Barak includes the meaning of praising and worshiping God. பாராக் என்ற அர்த்தம் துதிப்பதும் தேவனை ஆராதனை செய்வதும் என்பதே. It means that we should exalt God and worship God. அதாவது அதன் அர்த்தம் தேவனை உயர்த்த வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்பதே. God created mankind to praise and worship God. தேவன் மனுஷகுலத்தை அவர் சிருஷ்டிப்பதன் காரணம் தேவனை ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்பதற்காகவே. God made all things for mankind who lived in worshiping God. எல்லாவற்றையும் தேவன் மனுஷகுலத்தை செய்தது வாழ்நாள் எல்லாம் தேவனை ஆராதிப்பதற்காகவே. God created all things beautifully for mankind. God saw that it is good. தேவன் மனுஷருக்காக எல்லாற்றும் அழகாகவும் சிருஷ்டித்தார். அது தேவன் அதை நன்மையாக உள்ளது என்று பார்த்தார். God first created all things and then created mankind. முதலில் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு மனுஷனை சிருஷ்டித்தார். However, in God's plan, the creation of man precedes all creatures. தேவனுடைய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எல்லா உயிரினங்களுக்காகவும். So God made all things for mankind. தேவன் எல்லா நன்மையான காரியங்களையும் மனுஷர்கள் செய்வதற்கு அவர் சிருஷ்டித்தார். God has blessed people to kneel down, to praise and to worship God. தேவன் அவரை முழங்கால் படிகிறவர்களை முழங்கால் படியிட்டு துதித்து ஆராதிக்கவே ஆசீர்வதித்தார். In other words, God gave mankind the blessing of Barak. இன்னொரு மொழியில் சொல்லும் பொழுது தேவன் மனுஷரை பாராக் என்ற ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார் இருக்கிறது. This blessing of Barak is the most important and the fundamental blessing. இந்த பாராக் என்ற ஆசீர்வாதம் அது மூலதனமான அடிப்படையான ஆசீர்வாதமாக இருக்கிறது. The greatest blessing is to praise and worship and kneeling before God. மிகப்பெரிய ஆசீர்வாதமானது என்னவென்றால் துதிப்பதும் ஆராதனை செய்வதும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிவதுமே.
The blessing of this barak is one of the blessings that God gave to man. இந்த பாராக் என்ற ஆசீர்வாதம் அது தேவன் மனுஷர்களுக்காக கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. If we do well this barak blessing, we can receive all other blessings. இந்த பாராக் ஆசீர்வாதத்தை நாம் சரியாக முறையில் செய்தோம் என்றால் மற்ற ஆசீர்வாதங்களையும் கூட நாம் பெற்றுக்கொள்ளலாம். By the way, after Adam, man did not live with this blessing barak. ஆனால் ஆதாமுக்கு பிறகு மனுஷர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பாராக் என்ற ஆசீர்வாதத்தை பெறவில்லை. Adam committed sin to disobeying God's commandment. ஆதாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, பாவத்தை செய்தார். Adam became a sinner. ஆதாம் அவர் பாவியாக ஆனார். Adam broke his relationship with God and he was separated from God. ஆதாம் தேவனோடு உள்ள உறவை முறித்தார், தேவனிடத்தில் இருந்து பிரிக்கப்பட்டார். Adam became a sinner who could not have fellowship with God. ஆதாம் ஒரு பாவியாக ஆகி அவர் தேவனுக்குள்ள உள்ள அந்த கூட்டுறவு அல்லது அந்த தோழமை இழந்தார். Adam became a sinner who could not worship God. ஆதாம் ஒரு பாவியாக மாறி அவர் தேவனை ஆராதிக்க முடியாமல் இருந்தார். Adam's children also became the sinners who could not worship God. ஆதாமுடைய பிள்ளைகளும் அவர்கள் அப்படியாக பாவம் செய்து தேவனை ஆராதிக்க முடியாமல் இருந்தார்கள். Adam's first son Cain killed his brother Abel. ஆதாமின் முதல் மூத்த மகனான காயின் ஆபேலை கொன்றார். And he built a new city where only his family could live. அந்த காயின் என்பவன் அந்த புதிய பட்டணத்தை கட்டி அவன் குடும்பம் மட்டும் அங்கு வாழ்ந்தார்கள். They left God and took their families and lived only for themselves. அவர் தேவனை விட்டு விலகி அவர் குடும்பமாக அவர் தனிமையாக அவர்கள் தேவனை விட்டு வாழ்ந்தார்கள். Cain and his family did not seek God. காயினும் அவர் குடும்பத்தார்களும் தேவனை தேடவில்லை. Anyone of his descendants did not worship God. அவர்களுடைய சந்ததியினரும் தேவனை ஆராதிக்கவில்லை. Adam had a third son, Seth. ஆதாமுக்கு மூன்றாவது மகன் இருந்தான், அவன் பேர் சேத். When Seth had a son, Enosh, people began to call on the name of God. சேத்துக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் பேர் ஏனோக். அவன் ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை கூப்பிட ஆரம்பித்தார்கள். Calling on the name of God means that they have sought God. தேவனுடைய நாமத்தை அவர்கள் தேடும் பொழுது அவர் தேவனை ஆடினார்கள். That means also that they came to God and worshipped God. அவர்கள் தேவனிடத்தில் வந்து தேவனை ஆராதித்தார்கள். But after that time, also people continued to sin and left God. ஆனால் அந்த நாட்களில் கூட அந்த காலையில் கூட ஜனங்கள் தொடர்ந்து பாவம் செய்து தேவனை விட்டு விலகினார்கள். Genesis chapter 6 tells us that people in Noah's time were full of sin. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் உள்ளது, நோவா காலத்தில் பாவத்தால் நிறைந்து இருந்தார்கள் என்று. God grieved that God had created mankind. தேவன் மனுஷன் சிருஷ்டித்தை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார். Therefore God said that he would destroy both men and all the beasts. தேவன் அப்படியாக மனுஷ குலத்தையும் மிருக ஜீவனையும் அழிப்பேன் என்று சொன்னார். However, only Noah received God's grace and were not perished. ஆனால் நோவா மட்டும் தேவனுடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்து அழிக்கப்படவில்லை. Only Noah and his family lived and everyone was perished in the flood. நோவாவும் அவன் குடும்பத்தார் மட்டும் உயிரோடு இருந்தார்கள், மற்றவர்கள் வெள்ளத்தில் அழிக்கப்பட்டார்கள். But after that, Noah's son also did not seek God because of sin. ஆனாலும் நோவாவுடைய மகனானவர் அவர் தேவனை தேடாமல் பாவத்தில் விழுந்தார். They did not call on God, their king. They tried to become like God. அவர்கள் தேவனை ராஜாவாக கூப்பிடவில்லை, அவர்கள் தேவனாக ஆக வேண்டும் முயற்சித்தார்கள். Once more, they did not call on God, their king. அவர்கள் ராஜாவாக தேவனை ராஜாவாக கூப்பிடவில்லை, அவர்கள் தேவனாக முயற்சித்தார்கள். They tried to become like God. அவர்கள் தேவனாக ஆக வேண்டும் என்று முயற்சித்தார்கள். They started to build a tower so that they could reach heaven. அவர்கள் ஒரு கோபுரத்தை கட்டினார்கள், அந்த கோபுரமானது வானத்தை அளவும் சிகரமாக அந்த கோபுரத்தை அடையும்படியாக. God saw this and God scattered all the people here and there.
தேவன் அந்த பிள்ளைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டினார். They left God with their sins and were scattered all over the world. பாவத்தினால் தேவனை விட்டு விலகி உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். They could not praise and worship God by living without God. தேவனன்றி வாழும்போது தேவனை துதிக்கவோ ஆராதிக்கவோ முடியவில்லை. God wants everyone in the world to come before Him. தேவன் அனைத்து ஜனங்களும் தேவனுக்குள் வர வேண்டும் என்று விரும்பினார். So God called Abraham so that they may enjoy the blessing of Barak. தேவன் ஆபிரகாமை அழைத்தார் அந்த பாராக் என்ற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று. In Genesis chapter 12, it is written that God called Abraham. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது தேவன் ஆபிரகாமை அழைத்தார் என்று. In chapter 12, verse 2, God said to Abraham, I will bless you. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமிடத்தை சொன்னார். In the English Bible, the word blessing is expressed as a blessing. ஆங்கில பைபிளில் பார்க்கும் பொழுது அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வதிப்பேன் என்று. However, in the original language Bible, it is clearly expressed Barak. ஆனால் மூல மொழியில் பார்க்கும் பொழுது அங்கு பாராக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. God blessed Abraham to kneel down and praise and worship God. தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அவர் முழங்கால் படியிடவும் துதிக்கும் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. And God said to Abraham in chapter 12 verse 3 as follows. தேவன் ஆபிரகாமிடத்தில் இப்படியாக 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. At the end part of chapter 12 verse 3, all peoples on earth will be blessed through you. 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். God said that all peoples on earth will be blessed through Abraham. ஆபிரகாம் மூலமாக மற்ற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். This blessing is also the blessing of kneeling down and praising God. இந்த ஆசீர்வாதமானது தேவனுக்கு முன்பாக முழங்காலிட்டு துதிக்க வேண்டும் என்பதற்காகவே. Through Abraham, God wanted to bring back all people on the earth. ஆபிரகாம் மூலமாக மற்ற எல்லா சந்ததியும் கூடி வர உலகத்தில் உள்ள எல்லா சந்ததியும் கூடி வர செய்ய வேண்டும் என்று விரும்பினார். And God wanted them to acknowledge God as king and to praise God. தேவனை ராஜாவாக அறிந்து கொள்ளவும் ஒப்புக்கொள்ளவும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று இருக்கிறார். God commanded Abraham to gather all the sinners who do not seek God in order that they can praise and worship God. தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார் தேவனை தேடாத எல்லா பாவிகளையும் ஒன்று கூட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார். This is the blessing of Barak that God gave to mankind when creating. தேவன் ஆபிரகாமை கொண்டு மற்றவர்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்று விரும்பினார். This is the blessing of Barak that God gave to mankind when creating. இந்த பாராக் என்ற ஆசீர்வாதத்தை தேவன் மனுக்குலத்திற்கு அவர்களை சிருஷ்டிக்கும் பொழுது கொடுத்தார். God wants everyone to enjoy this blessing of Barak. தேவன் எல்லாரும் இந்த பாராக் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார். This is because God created mankind in the beginning of the world. இந்த காரணத்திற்காகவே தேவன் மனுக்குலத்தை ஆதியிலே சிருஷ்டித்தார். Abraham was also a sinner. ஆபிரகாம் கூட ஒரு பாவியாக இருந்தார். But God admitted Abraham righteous by grace in order to use him. ஆபிரகாம் கிருபையினாலே நீதிமான் ஆனான் என்று ஒப்புக்கொண்டார் அவனை பயன்படுத்தபடியாக. Please read Genesis chapter 15 verse 6 in Tamil. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். In this way, God saw Abraham's face and regarded him as righteousness. அப்படியே தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை கண்டு அவர் நீதிமான் என்று கருதப்பட்டது. And God tried to gather all sinners to God through Abraham. எல்லா பாவிகளையும் ஆபிரகாம் மூலமாக ஒன்று கூட்ட வேண்டும் என்று முயன்றார். What did God try to gather all sinners to do? என்ன செய்ய வேண்டும் என்று எல்லா பாவிகளையும் தேவன் ஒன்று கூட்டினார். What to do? என்ன செய்ய? It is to make everyone kneel before God
sing praises and worship God. எல்லாரும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் வேண்டும் என்பதற்கே. It is to do the blessing of Barak given at the time of creation. பாராக் ஆசீர்வாதம் செய்வதற்கே சிருஷ்டிப்பின் நாளில் கொடுக்கப்பட்டது. What does God want? தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? God wants to be worshipped by people all over the world. உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று இருக்கிறார். Now let's find out how much God wants to be worshipped by all people. எவ்வளவாக எல்லா ஜனங்களும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று இப்பொழுது நாம் கண்டுபிடிக்கலாம். The Israelites lived as the servants in Egypt for about 400 years. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 ஆண்டுகளாக அடிமையாக இருந்தார்கள். God called Moses to lead the Israelites out of the Egypt. எகிப்துக்கு வெளியே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று தேவன் மோசேயை அழைத்தார். God sent Moses to Egypt and commanded him to bring the Israelites out. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் மோசேயை அனுப்பினார். God told Moses to go to Pharaoh and commanded him as follows. தேவன் மோசேயை பார்வோன் யாதவனிடத்தில் சென்று இப்படியாக சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். The Lord says, "Let my people go so that they may worship me." தேவன் அங்கு எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு என்றார். Moses was sent to King Pharaoh and said this word more than 10 times. மோசே பார்வோன் ராஜாவிடத்தில் சென்று இந்த வார்த்தைகளை 10 முறைக்கு மேலாக சொன்னார். What does God want? தேவன் என்ன வேண்டும்? தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதே. There is a worshiping God. அதாவது தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதே. God wanted all Israelites to praise God and worship God. தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் வேண்டும் என்பதே. Now I will conclude my preach. இப்பொழுது நான் என் பிரசங்கத்தை முடித்துக் கொண்டு வருகிறேன். God created mankind who is blessed by worshiping God. தேவன் ஆராதனை செய்வதன் மூலம் ஆசீர்வாதம் பெறவே தேவன் மனுக்குலத்தை சிருஷ்டித்தார். When God created mankind, God wanted to be worshipped by mankind. தேவன் மனுஷனை சிருஷ்டித்தது தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே. People were scattered by sin and lived without God, not worshipping God. ஜனங்கள் பாவத்தால் அடிக்கப்பட்டு தேவன் அற்று வாழ்ந்தார்கள். But God wanted everyone in the world to praise and worship God. தேவன் இந்த பூமியில் உள்ள அனைவரும் அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். God wants this, but most people do not worship God. தேவன் அதை விரும்பினார். பூமியில் உள்ள அநேக மக்கள் தேவனை ஆராதிக்கவில்லை. Why do people not seek God? ஏன் தேவனை அவர்கள் தேடவில்லை? And why not worship God? ஏன் அவர்கள் தேவனை ஆராதிக்கவில்லை? The reason why people do not worship God is because of sin. ஜனங்கள் தேவனை ஆராதிக்கவில்லை ஏனென்றால் அவருடைய பாவங்களே. Man cannot solve his sins by himself and cannot seek God. மனிதன் அவனுடைய பாவத்தை தாமே தீர்க்க முடியாது, தேவனை தேடவும் முடியாது. Therefore God sent his only begotten son, Jesus Christ. அதனால் தேவன் தன் ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். Jesus Christ died as an atoning sacrifice on behalf of all our sins. இயேசு கிறிஸ்து ஒரு பரிகாரியாக பலியாக மரித்தார் நம்முடைய பாவத்தின் நிமித்தம். God counted Abraham as righteousness because of his faith. தேவன் ஆபிரகாமை விசுவாசத்தினால் நீதிமானாக எண்ணப்பட்டார். God counted us also as a righteous man who believe in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை நிமித்தமாக நாமும் நீதிமான் என்று தேவனால் எண்ணப்பட்டோம். Those who believe in Jesus Christ receive forgiveness from God. தேவனை விசுவாசிக்க நமக்கும் அப்படியாக தேவனிடமிருந்து மன்னிப்பு உண்டு. The broken relationship from God becomes a reconciled relationship. தேவனிடம் முறிந்த உறவை தேவனிடம் அந்த உறவை சமரசமாக மறுபடியும் செய்ய முடியும்.
then they come to God and live a life of kneeling and worshiping God. பிறகு தேவனிடத்தில் வந்து முழங்காலில் இடவும் ஆராதனை செய்தார்கள். Because we believe in Jesus Christ, today we are here to worship God. நாம் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டதால் இன்று நாம் தேவனை ஆராதிக்க வந்துள்ளோம். Why does God want to be worshipped like this? ஏன் தேவன் அப்படியாக ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்? It is because God created mankind to worship God in the beginning. காரணம் ஆதியிலே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்கே தேவன் மனுக்குலத்தை சிருஷ்டித்தார். Let's find out more about how much God wants to be worshipped by people. தேவன் தாம் ஆராதிக்கப்பட வேண்டும் என்பதை இன்னும் நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம். When our physical life ends in this world, we go to heaven. நம்முடைய சரீர வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிவடைந்த பிறகு நாம் பரலோகத்திற்கு செல்வோம். Then what do we do when we go to heaven? பிறகு என்ன செய்வோம் அந்த பரலோகத்தில் நாம் சென்ற பிறகு? When we go to heaven, must we cultivate the land for food? பரலோகத்திற்கு சென்றவுடன் அங்கு உணவிற்காக நிலத்தை பயிரிடுவோமா? Must we sow the seeds? அங்க பரலோகத்தில் நாம் விதையை விதைத்து பயிரை அறுவடை செய்வோமா? And reap the crops? நாம் கட்டாயமாக கடுமையாக உழைத்து நம் விதையை விதைத்து பயிரை அறுவடை செய்வோமா? And must we work hard to build a pretty house for us to live in? நாம் கட்டாயமாக கடுமையாக உழைத்து நாம் தங்குவதற்காக அழகிய வீடை கட்டுவோமா? We don't need all of that when you go to heaven. நமக்கு இவைகள் அனைத்தும் தேவையில்லை நாம் பரலோகத்திற்கு சென்றவுடன். God has prepared all these things in advance. தேவன் முன்கூட்டியே இவைகள் எல்லாம் ஆயத்தம் செய்து விட்டார். Then what do we do when you go to heaven? அப்படியானால் நாம் என்ன செய்வோம் நாம் பரலோகத்திற்கு சென்றவுடன்? Apostle John wrote his experience in heaven in Revelation chapter 4, chapter 5. அப்போஸ்தலர் யோவான் அவருடைய பரலோக அனுபவத்தை வெளிப்படுத்தும் புத்தகத்திலும் யோவான் புத்தகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. Apostle John wrote his experience in heaven in Revelation chapter 4, chapter 5. ரெவலேஷன் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. When you go to heaven, we praise and worship God who sits on the throne. நாம் பரலோகத்திற்கு சென்றவுடன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை துதித்து ஆராதனை செய்வோம். What God wants is for us to praise and worship God. இப்பொழுது உலகத்தில் இருக்கும்போது கூட தேவனை துதித்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். In the beginning, God created the man and gave the blessing of worship God. ஆதியிலே தேவன் மனுஷரை சிருஷ்டித்து ஆராதிக்கும் ஆசீர்வாதத்தை தந்துள்ளார். However, because of sin, people abandoned the blessing of worship God. எனினும் பாவத்தின் காரணமாக மனுஷன் தேவனுடைய ஆராதிக்கும் ஆசீர்வாதத்தை கைவிட்டான், இழந்து போனான். God wanted to gather those who could not worship because of sins. பாவத்தினால் தேவனை ஆராதிக்க முடியாதவர்களை தேவன் ஒன்று கூட்டினார். God wants to be worshipped from people who live in sin without God. பாவத்தினால் தேவன் அற்று இருந்த ஜனங்களை தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினார். Then let's find out what God's will is through the Bible. தேவனுடைய சித்தம் என்னவென்று வேதாகமத்தின் மூலமாக பார்ப்போம். Please read 1 Timothy chapter 2 verse 4 in Tamil. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். Those who are not saved cannot come before God because of sins. மீட்கப்படாத யாவரும் தேவனுக்கு முன்பாக முடியவில்லை காரணம் பாவத்தினால். Only those who were saved can come before God and worship God. மீட்கப்பட்ட யாவரும் மட்டும் தேவனுக்கு முன்பாக தேவனை ஆராதிக்க முடியும். God wants to save all the people in order to receive worshiping God. தேவன் அனைவரையும் மீட்க விரும்புகிறார். அப்பொழுது அவர்கள் தேவனை ஆராதனையை பெற்றுக் கொள்வார்கள். Then what must the person do to be saved? மீட்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்?
Salvation comes through faith in Jesus Christ, the Son of God. ரட்சிப்பு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் வருகிறது. Whoever believes in Jesus Christ as his Savior will be forgiven. இயேசு கிறிஸ்துவை மீட்பர் என்று நம்பிக்கை கொள்கிறவர்கள் அனைவரும் மன்னிப்பை பெறுவார்கள். We cannot be forgiven of our sins because of doing good. நன்மை செய்வதனால் மட்டும் நாம் பாவம் மன்னிக்கப்படாது. Whoever believes in Jesus Christ will be saved from his sins. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே பாவத்தில் இருந்து மீட்கப்படுவார்கள். Whoever believes in Jesus Christ receive the Holy Spirit as a gift. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவரும் பரிசுத்த ஆவியானவரை தேவனிடத்திலிருந்து ஒரு வரமாக பெறுவார்கள். Whoever believes in Jesus Christ can do good only in the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவரும் பரிசுத்த ஆவியானவருக்குள் நன்மை செய்யலாம். So before Jesus ascended to heaven, he said to his disciples, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன் தன் சீஷருக்கு சொன்னார். Please read Mark chapter 16 verse 15 and 16 in Tamil. மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Those who believe in Jesus Christ can be saved and worship God. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவர்களோ மீட்கப்பட்டு தேவனை ஆராதிப்பார்கள். Those who believe in Jesus Christ will restore the image of God. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவரும் தேவனுடைய சாயல் வீட்டிருப்பார்கள். And they can enjoy the blessing of Barak worshiping God. அவர்கள் தேவனை ஆராதிக்கபடியான பாராக் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள். The basic source of all the blessings of God is the blessing of worship. தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அடிப்படை ஆதாரம் தேவனை ஆராதனை செய்வதே. This blessing is the blessing of praising and worshiping God. தேவனை ஆராதனை செய்வதனால் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அடிப்படையானது. All the unbelievers cannot enjoy the blessing of worshiping God. எல்லா அஸ்வாசிகளும் தேவனை ஆராதிக்கும்படியான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. God wants everyone to come to Him and worship Him. தேவன் அனைவரும் வந்து தம்மை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Therefore, God called us and chose us like Abraham. அந்தபடி தேவன் நம்மை அழைத்தார், தெரிந்து கொண்டார் ஆபிரகாமை போல. Hallelujah. ஹல்லேலூயா. We are the people who were called to worship God. தேவனை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஜனம் நாமே. God has called us such as He called Abraham. தேவன் ஆபிரகாமை அழைத்தது போல நம்மையும் தேவன் அழைத்தார். Abraham and his descendants failed, but we must not fail. தேவன் ஆபிரகாமை இப்படியாக பயன்படுத்தினார் என்று ஆதியாகமம் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. Because Jesus Christ has already accomplished all salvation. Because Jesus Christ has already accomplished all salvation. இயேசு கிறிஸ்து அவருடைய நம்முடைய இந்த இரட்சிப்பை கொடுத்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். We have to fulfill faithfully the mission entrusted to us from God. உலகத்தில் உள்ள அனைத்து ஜனத்தையும் ஒன்றித்து அழைப்பதே அந்த ஊழியம். What is the mission that God has entrusted to us? தேவன் நம்மிடத்து ஒப்படைக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையுள்ளவர்களாக இருப்போமா? The mission that God has entrusted to us is to preach the gospel. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன என்றால் இரட்சிப்பை கொடுத்து மற்ற நற்செய்தி கொடுத்து மற்றவர்களுக்கு நாம் சொல்வதை. We must preach the gospel for all people to believe in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை கொடுத்து நாம் மற்றவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். This is God's will, God's wish, and the mission given to us. உலகத்தில் அனைத்து ஜனத்திற்கும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. The word of 1 Timothy chapter 2 verse 4 is God's desire and God's vision. இதுதான் தேவனுடைய சித்தம், விருப்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். It is for all people to be saved and to know the truth and to worship God. தேவனுடைய வாஞ்சை எல்லாம் ஜனங்களுக்கும் மீட்கப்பட வேண்டும் என்பதே.
We are the people who are forgiven through faith in Jesus Christ. அனைத்து ஜனங்களும் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்பதே. So we were blessed to praise and to worship God. நாம் தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் வேண்டும். So we are praising God as our King. நாம் தேவனை ராஜாவாக நாம் ஆராதிக்க வேண்டும். God alone is to praise and God alone is to be worshipped. தேவன் ஒருவரே ஆராதிக்கும் துதிக்கும் பாத்திரர். We praise and worship God because we believe in Jesus Christ. நாம் தேவனை துதித்து ஆராதிக்கிறோம் காரணம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால். Do you know what is the best blessing among the blessings we receive through worshiping God? உங்களுக்கு தெரியுமா ஆராதிப்பதன் மூலம் எல்லா ஆசீர்வாதத்தை விட சிறந்த ஆசீர்வாதம் எதுவென்று? That will be peace in our heart. அதுதான் இருதயத்தில் உள்ள சமாதானம். Is there anyone who is uncomfortable when you worship God? இங்கே யாராவது தேவனை ஆராதிப்பதால் சங்கடமாக அல்லது வருத்தமாக உள்ளதா? If we worship God, we will receive God's grace and God's peace in our heart. தேவனை ஆராதிக்கும் யாவருக்கும் தேவனின் கிருபையும் இருதயத்தில் சமாதானம் பெருகும். Jesus Christ, the Son of God, is the God who gives us grace and peace. தேவனு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு கிருபையும் சமாதானமும் அளிக்கும் தேவன். When we exalt, praise and worship God, we have peace in our heart. தேவனை நாம் உயர்த்தி துதித்து ஆராதிக்கும் பொழுது நம் இருதயத்தில் சமாதானம் இருக்கும். That peace is the peace that can never be obtained in this world. அந்த சமாதானம் இந்த பூமியில் பெற முடியாத சமாதானம். So we must preach the gospel. நாம் கண்டிப்பாக நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும். Let's preach Jesus Christ toward the world. நாம் கண்டிப்பாக உலகத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். Let's preach the gospel so that everyone in the world can kneel down and restore the blessing of sing praise. நாம் நற்செய்தியை பிரசங்கிப்போம். அப்பொழுது இந்த பூமி உள்ள அனைவரும் தேவனுக்கு முன்பாக புலகான் படையிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. Let's preach the gospel all over the world so that everyone in the world can restore the blessing of worship. நாம் நற்செய்தியை பிரசங்கிப்போம். அப்பொழுது உலகம் முழுவதும் அனைவரும் ஆராதனை ஆசீர்வாதத்தை பயன்படுத்திக் கொள்வார்களாக. Jesus Christ is the only begotten Son of God. இயேசு கிறிஸ்துவே அவர் தேவனுடைய ஒரே குமாரனாக இருக்கிறார். Let's preach that Jesus Christ is the creator God who created all things. இயேசு கிறிஸ்துவே சிருஷ்டிப்பின் தேவன் அனைத்தையும் சிருஷ்டித்தார் என்பது. Let's preach that Jesus Christ is our Savior who died for our sins. நாம் பிரசங்கிப்போம் இயேசு கிறிஸ்துவே மீட்பவரும் நமக்காக மரித்தவரும் என்று. Let's preach the gospel so that all people in the world can come before God to be saved. நாம் பிரசங்கிப்போம் உலகத்தில் உள்ள அனைவரும் தேவனுக்கு முன்பாக வரும்படி. Let's spread the gospel so that everyone in the world can receive the blessing of worshiping God. நாம் இந்த நற்செய்தியை பரப்புவோம். அப்பொழுது எல்லா ஜனங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. I bless you in the name of Jesus Christ that you can preach the gospel. Amen. நான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் இந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது. Hallelujah. Hallelujah. Now I will pray for all of us. நான் உங்கள் அனைவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். No interpretation, without interpretation. Father God, thank you for the blessings of worshiping God. However, many people are unable to worship you because of their sins. Since it is your wish that all people on earth be saved and praise and worship you, we have been called to fulfill your wish. As we have been called, please give us the earnest heart to preach Jesus Christ toward the world in the Holy Spirit. We pray in the name of Jesus Christ who saved us. Amen. Hallelujah. Amen. God bless you and all your family. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.